இன்றைக்கி வீடியோவில் மூச்சுக்கும் நம்மளுடைய தாட் ப்ராசஸுக்கும் இருக்கிற கனெக்டிவிட்டியை பார்க்கலாம். சில பேர் பக்கத்தில் நம்ம போனாலே இல்லை அவங்க நம்ம பக்கத்தில் வந்தாலோ ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃபீல், ஒரு நல்ல வைப் இருக்கும். அவங்க கூட அதிக நேரம் இருக்கணும், பேசணும் போல் தோணும். ஆனால் அதே சில பேர் நம்ம பக்கத்தில் வந்தாலே எப்படா இவங்க விலகி போவாங்க, இல்லை நாம் எப்படா அவங்கள விட்டு விலகி போவோம் அப்படின்னு தோணும். எதனால் இந்த வித்தியாசம்? ஏன்னா மூச்சோடைய ஃப்ரீக்குவென்சி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. ஆமாம், ஒரே மாதிரியான ஃப்ரீக்குவென்சி இருக்கிறதில்ல. உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு நிமிஷத்தில் 30 மூச்சு எடுக்கிறாருன்னா சிலர் 50 மூச்சு எடுப்பாங்க. இந்த மாதிரி எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மூச்சோட ஃப்ரீக்குவென்சிக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய எண்ணங்களும் வேகமாக ஓடும். இதனால தான் நம்மளுடைய யோகிகள் பிராணாயாமா டெக்னிக்கெல்லாம் பண்ணி மூச்சுடைய வேகத்தை குறைப்பாங்க. அப்படி மூச்சுடைய வேகத்தை குறைக்கும்போது என்ன ஆகும்னா, அவங்களுக்கு அந்த தாட் ப்ராசஸும் ரொம்ப ரொம்ப மெதுவாக தான் நடக்கும். யாருக்கெல்லாம் தாட் ப்ராசஸ் ரொம்ப கம்மியாக நடக்குதோ அவங்களுக்குள்ள ஒரு சைலன்ஸ் இருக்கும். அவங்க நம்ம பக்கத்தில் வரும்போது அந்த சைலன்ஸ் நமக்குள்ளேயும் ஒட்டிக்கும். அதே போல் சில பேர் வந்தாலே நமக்கு ஓடிடணும்னு தோணும் இல்லையா? ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு கண்ணா பின்னான்னு பயங்கர வேகமாக மைண்டு ஓடிட்டுருக்கும். ஏகப்பட்ட எண்ணங்கள் அவங்களோட கண்ட்ரோல்லையே இருக்காது. ஏகப்பட்ட எண்ணங்கள் பயங்கரமாக ஓடிட்டு இருக்கும். அந்த மாதிரி நபர்கள் நமக்கு பக்கத்தில் வந்தாலே நமக்கு ஒரு விதமான டிஸ்டர்பன்ஸ் ஆகும். நமக்குள்ளேயும் ஒரு குழப்பமான சூழ்நிலை. ஏன்னா அவங்களும் தனக்குள்ளே மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பாங்க. அதே குழப்பம் நமக்கும் ஒட்டிக்கும். அதனால தான் மூச்சை மாற்றுறதன் மூலமாக நம்மளுடைய எண்ணங்களையும் மாற்றலாம். நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். நம்ம கோபமாக இருக்கும்போது நம்ம ஆழமாக ஒரு 3 மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த கோபமான எண்ணம் மாறிடும். அதே போல் தான் மூச்சை பயன்படுத்தி நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்லேருந்து கூட வெளியில் வரலாம். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கும்போது நல்ல மூச்சை ஆழமாக உள்ளே இழுத்து, அதாவது அடிவயிறு வெளியில் வர அளவுக்கு ஆழமாக உள்ளே இழுத்து மெதுவாக, ரொம்ப ரொம்ப மெதுவாக மூச்சை வெளிவிடும்போது என்ன ஆகும்னா, ரொம்ப ஒரு ஆழமான அமைதி நமக்குள்ளே வரும்.